வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஸ்மார்ட் ஒய்ஃபை கேமரா, அதாவது இன்டோர் கேமரா, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டோர் கேமரா தான். பிராண்ட் பார்த்தீங்கன்னா EZVIZ EZVIZன்னு சொல்லுவாங்க. 2 மெகா பிக்சல் அண்டு மாடல் நேம் பார்த்தீங்கன்னா C6N. இது வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸில் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, EZVIZோட யூசர் மேனுவல். நெக்ஸ்ட்டு USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் வரையும் இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். நெக்ஸ்ட்டு USB அடாப்டர் வந்து 5 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மவுண்டிங் பிளேட் ஒன்று, நம்ம கேமரா மவுண்ட் பண்ணணுன்னா இதை ட்ரில் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் கேமரா நம்ம வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மவுண்டிங் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இப்போ கேமரா பார்க்கலாம். ஸ்மார்ட் ஒய்ஃபை கேமரா டூம் மாடலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டேபிளில், இல்லை வால் ஃபிக்ஸ் மவுண்ட் பண்ணுறதாலும் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் 2 LED கொடுத்துருக்காங்க. இந்த 2 LED எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா IRக்காக, நைட் விஷனை எனேபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த 2 லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் லைட், கேமராவோட ஸ்டேட்டஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். 360 டிகிரி கேமரா ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக் சைட் ஸ்பீக்கர் அண்ட் தென் ஒன் லேண்ட் போர்ட். ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லைனா லேண்ட் போர்ட் மூலயமா நம்ம வந்து ஒய்ஃபை கேமராவை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லென்ஸு, இது வந்து 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்னு சொன்னேன். அண்டு பேன் டில்ட், மொபைல் மூலயமா 180 டிகிரிக்கு அப் அண்ட் டவுன் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம் மொபைல் மூலயமா. அதுக்கப்புறம் இதில் SD கார்டு எங்கே போடலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸை வந்து மேலே ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, SD கார்டு ஸ்லாட்டு, மைக்ரோ SD கார்டுன்னு போட்டிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ரீசெட் பட்டன். கேமரா வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டீங்க, வேறு ஒய்ஃபை மாற்றணும், இல்லை வந்து கேமரா வந்து ரீசெட் பண்ணணும். ரீசெட் பட்டன்னா 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கேமரா ரீசெட் ஆகிடும். இதை எப்படி மொபைல் ஆப்பில் கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.